தர்மத்தின் வழியிலே நடக்கக்கூடியவன். நீ பஞ்சபாண்டவர்கள் 5 பேரை காப்பாத்திட்ட. ஆனா என் பையன் 100 பேரையும் கொண்டுட்டியே, ஒருத்தனை கூட நீ வைக்கலையே. என் மனம் துடிக்கிறது. என் சாபத்தை என்னால் வெளிப்படாமல் இருக்க முடியவில்லை. அதனால் உன் யாதவ குலமே அழியும், நீயும் அழிந்து விடுவாய் அப்படின்னு சாபம் விட்டுருவான். கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உடையவர். அந்த மாதிரி கிருஷ்ணர் பக்குவம் மாதிரி யாருக்குமே வராது. ராமராது வேதனைப்படுவார். கிருஷ்ணர் கொஞ்சம் கூட எதுக்குமே வேதனை பண்ண மாட்டார். சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். சரி நீ சொல்ற, நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு அங்க போவாரு. அங்கே சாம்பன்ங்கிறவன் தான் முனிவன்ட்ட ராவி பண்ணி சாபத்தை வாங்கி அந்த துவாரகையே அழியும். அதே பேர் பலராமன்னா அந்த கிருஷ்ணருடைய பசங்களை கொள்ளுவான். கிருஷ்ணருக்கு 16,000 முன்னாடி. அது முக்கியமான குழந்தைகள், அவங்க நிறைய குழந்தைகள் இருக்கு. அதுல சாம்பன்கிறவனா ரொம்ப கேவலமா நடந்து கொள்வான். அவனையும் கொள்வாரு பலராமன். இவரும் சில பேர்த்த கொண்டுட்டு தனியா வந்து காட்டுல உட்கார்ந்து இருப்பார். காட்டுல உட்கார்ந்து இருக்க பிறகு ஒரு வேடன், அவர் கால் வந்து கிளிமா இருக்கும். அப்படியே ஏன்னா கரும்பச்சையா இருக்கும் அவர் உடம்பு. அந்த கிளி மாதிரி இருக்கனால கிளி நினைச்சுட்டு அம்பு எல்லாம் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன் எதுக்காக. அம்பு எழுதுன்னா அவர் கிருஷ்ணரை இறக்கிறார். அதுக்கு ஒரு கதை என்ன சொல்லுவாங்கன்னா, வேடன் அழுவான், ஐயோ நான் தெரியாம அடிச்சிட்டேன்னு. அதுக்கு நீ காரணம் இல்லை. போன பிறவில் நீ வாலியாக இருந்தாய், உன்னை மறைந்து இருந்து தாக்கினேன். இந்த முறை நீ மனிதனாக வந்து என்னை அதே இதுல கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவான். வாழை எழுதி இருக்காரு. அப்ப என்ன ஆகும், இந்த உலகத்துல நீங்க என்ன செய்யறீங்களோ திருப்பி உங்களுக்கு வராம இருக்காது. நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். அப்போ இதெல்லாம் பாடம். இந்த மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் இருக்கக்கூடிய பாடத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் நாம வணங்கதான் கத்துக்கிட்டோம். சாமி நீ காப்பாத்து. ரோட்ல போனாலும் மேடு போலாம் அசிங்கம் நீங்க பார்த்தா நடக்கணும். சாமி ஈஸ்வரா அசிங்கம் வந்துட்டா வீச்சாரு நல்லது எல்லாம் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு குடும்பத்துல டிசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி பர்சன் நீங்களா தான் இருப்பீங்க. இன்னைக்கு வீட்டுல சமைக்கல என்ன சமைக்கனா அவங்க தான் சமைப்பாங்க. அவங்க எய்ட் பண்ணி தான் சமைப்பாங்க. வேலைக்கு போய் அவர் என்ன சொல்றாரோ அதுக்குள்ள மனைவி நடந்துக்கணும். இந்த டிசிஷன் அத்தாரிட்டி பூராமே உங்க குடும்பத்துல எவ்ரிபடி ஹேவ் எல்லாம் அது பிரகாரம் தான் நீங்க பயன்படுத்துறீங்க. இத நீங்க உணரணும். பிறந்து சாகிற வரைக்கும் நீங்க எடுக்கின்ற முடிவு தான் உங்களை சார்ந்து வரும். அந்த மோட்டர் ஆஃப் பண்ணீங்களா? ஹலோ வனஜா, மோட்டர் ஆஃப் பண்ணியா? அப்போ நீங்க எடுக்கக்கூடிய முடிவை உங்க கையிலேயே ஆண்டவன் விட்டுட்டான். ஆண்டவன் என்ன பண்றான்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம எப்படி வந்தோம்னு நான் சொல்றேன். உலகத்தை பூரா படைச்சான், இயற்கையை படைச்சான், உயிர்களை படைச்சான். அவனே படைச்சதாக இருக்கும். இதெல்லாம் இயற்கை அமைப்புல பரிணாம வளர்ச்சியில தான் நம்ம மனிதனா வந்திருக்கோம்ன்றது இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. இருந்தாலும் அது உண்மைதான். ஏன்னா கிரகத்தினுடைய தன்மையில நீங்களாம் பார்த்தீங்கன்னா வேற விதமா இருக்கும். இன்னைக்கு கலந்துட்டோம். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, உனக்கு உலகை கொடுத்தேன், இடத்தை கொடுத்தேன், இயற்கையை படைத்தேன், உனக்கு எல்லாமே படைச்சிருக்கேன். அறிவை கொடுத்த, மூளையை கொடுத்த, உடம்பை கொடுத்த, எல்லாம் கொடுத்த. நீ நல்லபடியா சந்தோஷமா வாங்க. அதுதான் ஆதாயம் கதை. சந்தோஷமா வாழ்ந்துக்கோ அப்படின்னு இறைவன் சொன்னான். ஆனா கேட்கிற மனிதன் ஆசையினுடைய விழுந்துல போய் மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வேதனுடைய அந்த எட்ஜில உட்கார்ந்துட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கான். இந்த ஆசைதான் கொள்ளும். அப்போ ஆதாம் ஏவாள் பாத்தீங்கன்னா இறைவன் கொடுத்த ஒரே கட்டளை என்னன்னா, அந்த மனத்தில் இருக்கக்கூடிய பழத்தை பறிக்காது. ஆனா மனைவியும் அங்க இருக்க ஒரு பாம்பும் அவரை விடாம அந்த இறைவனே அந்த பழத்தை பறிக்காம சொன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்கும். பறி சொன்ன பிறகுதான், ஆசையால் பறித்த பிறகுதான் இயற்கை சூழ்நிலை மாறுகிறது. பூகாமம் ஏற்படுகிறது, மழை பெய்யுது. இவங்க ட்ரெஸ் இல்லாம இருந்தவங்களுக்கு அந்த காமத்தின் உணர்வு அடிப்படையில ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்தவங்க நாம. இது வந்து கிறிஸ்துவ மதத்திலே இருக்கு. இந்த முஸ்லிம் மதத்திலே இது ஆதாம் ஏவாளை பத்தி தான் சொல்லுவாங்க. ஆகையால நாம இப்படி வந்துட்டோம். ஆனா இறைவன் என்ன சொல்றான், எல்லாத்தையும் கொடுத்தேன்னா நீ அதை வைத்து வாழ தெரியாம வாழ்ந்துட்டியா?
அந்த தர்ம சிந்தனையோட உண்மையோட நேர்மையாக வாழ்ந்திருந்தா நாமளும் இவ்வளவு ஒருத்தரா இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இந்த உலகம் பத்தி கவலை இல்லை, இந்த உலகத்தை பத்தி கவலையே இல்லை. உலகம் எப்படி அழித்தாலும் இந்த பிரளயம் ஏற்பட்டு மறுபடியும் உற்பத்தி ஆனாலும் இவங்க மறுபடியும் வருவாங்க. இதுதான் நியதி. அவங்க சாகாவரம் பெற்றவர்கள். அந்த மாதிரி வாழாம நாம் ஆசையுடைய இதனால வாழ்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கி தவிச்சு பணம் இல்லாமல் சில பேருக்கு வாழ்க்கையில கஷ்டம், சில பேருக்கு நோய் நொடியினால் கஷ்டம், சில பேருக்கு குழந்தைகள் வளர்ப்பதனால கஷ்டம், சில பேருக்கு மனைவி சரியில்லாத கஷ்டம், கணவன் சரியில்லாத கஷ்டம், இருக்கிற இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் தெரிய பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த போதும் என்கிற மனப்பான்மை நமக்கு இருப்பதே இல்லை. நாம் எதற்காக வந்தோம், எதை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் என்பது தெரியாமல் இருக்கும். நீங்க ஒவ்வொரு அனுபவிக்கிறது நீங்க செய்த வினையை தான் அனுபவிக்கிறீங்களே தவிர கடவுள் எந்த கடவுளும் யாரையும் சோதிப்பதில்லை. நீங்க வணங்கக்கூடிய இத்தனை கடவுள், ஏன்னா அகத்தியர் சொல்றார், கடவுள் ஒன்றென்று அறிய வேண்டும், அது ஒன்றென்று உணர வேண்டும் அப்படிங்கிறார். யார் அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறார் திருமூலர். நம்ம அது பிரகாரம் இருக்கிறோமா? நாம எல்லா கடவுளையும் வணங்க கத்திருக்கோம். நம்மளுக்கு யாராவது உதவி செய்யறாங்களோ அவன் அந்த நேரத்தில் வணங்குவோம். ஆனால் மீண்டும் அந்த உதவி கேட்டு அவன் தராமல் போனா அவனையே திட்டுவோம். இது மனிதனுடைய இயல்பு. இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சொந்தம் பந்தம் மனைவி மக்கள் எல்லாம் பொய்யென்று கருதுறா அப்படின்னு பட்டினத்தார் சொல்றார். அதனால தான் அவர் எல்லாத்தையும் விட்டு வந்தார். ஆனால் நம்ம ஐயா என்ன சொல்றா தெரியுங்களா? இதுதான் மகான்களிலேயே மிகப்பெரிய ஒரு தன்மையான வார்த்தையை நம்ம ஐயா சொல்லியிருக்காரு. இல்லறத்தில் எவன் நல்லறம் காக்கிறானோ அவன் இறைவனுக்கு அப்பாற்பட்டவன் சொன்னார். அப்போ இல்லறத்துல நல்லறம்ங்கிறது என்ன? கணவனுக்கு நல்ல மனைவியா, மனைவிக்கு நல்ல கணவனா, குழந்தைகளுக்கு நல்ல தாய் தாப்பனா, அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தை தாய் தாப்பனுக்கு நல்ல குழந்தையாக, உற்றார் உறவினர்களுக்கு உண்மையாக, மற்றவர்கள் யார் எப்படி போகிறார்கள் பற்றி கவலை இல்லை. அவனவன் அந்த குடும்பத்திலே மனைவியாகப்பட்டவர்களும் சரி, கணவனாகப்பட்டவர்களும் சரி, குழந்தையாக இருக்கணும், அவங்க இந்த தர்ம சிந்தனையோட வாழ்ந்தால் அந்த தெய்வீக கலப்பிற மனதான் இருக்கும். தெய்வம் வேற எங்கேயுமே இல்லை. ஏன் இது அடிக்கடி சொல்றேன்னா, ஐயா அதான் சொல்லுவார், சாமியை கும்பிட்டு எதுவும் வரப்போறதோட உண்மையா உங்க குடும்பத்தை ஒழுங்கா பாடுவாங்க, அதுக்கப்புறமே நம்ம நம்பு அப்படின்னு. அதனால அவரை முழுமையாக நம்புங்க. ஐயாவால முடியாதது எதுவுமே இல்லை. நான் கண்ட காட்சிகள் எத்தனையோ, நான் கண்ட உணர்வுகள் எத்தனையோ பேருக்கு இதே கோயில இதே ஆலயத்துல எத்தனையோ பேருக்கு நல்லதும் பண்ணியிருக்கார். எவ்வளவு நோய் நொடிகளுக்கு குணப்படுத்தியிருக்கார். இன்று வேலூர்ல இருந்து சந்திரசேகர் ஐயா அவர் வந்திருக்காரு. அவருடைய குழந்தைக்கு வயிற்றிலே ஒரு கோளாறு, அந்த கோளாறு இல்லாம அது வளரக்கூடியதாக இருந்தாலும் அது வளராமல் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் மனதார அவங்க குடும்பத்தோட வேண்டுதல் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அன்னதானம் அவர்களுடைய முழு ஆதரவோட நடக்குது. அதனால அனைவரும் நான் என்ன சொல்றேன்னா, நமக்காக நாம் வாழ்வதை விட மற்றவர்களுக்காகவும் அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா வாழணும், இவன் பாவம் கஷ்டப்படுறாங்க, அந்த குடும்பத்துல பையனை வச்சுட்டு அந்த பையன் திரும்பி வாழணும், இந்த குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் வரணும். இப்படி ஒவ்வொரு மனதிலும் அந்த எண்ணம் நிலைத்து இருந்தால் உங்களை சார்ந்த உறவாக நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதனால நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதனால அந்த குடும்பம் சந்திரசேகர் அவங்களுடைய குடும்பம் நல்லபடியா மீண்டும் குணம் நலம் பெற்று, குணம் நலம்னா எந்தவித கஷ்டங்கள் இல்லாமல் அந்த பெண் திரும்பி வரணும். அதுக்கு எந்த கோளாறும் இருக்கக்கூடாது. எப்படியுமே நீங்க, நான் அந்த பெண்ணுக்காக மட்டும் சொல்லலை, நீங்க எத்தனையோ பேர் சொல்லாம கூட இருக்கலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பற்றி வேண்டிங்க. இப்போ காலையில ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி கால் வழியா வந்தேன், நான் ரொம்ப நடக்க முடியாம இருந்தேன், நீங்க சொன்னீங்க நல்லனையே எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க, அதை கலந்து சொல்லியிருக்கேன், நிறையாவும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நல்லா நடந்து வராரு. நடந்து வந்து என்னால் நான் ஊருக்கு போறேன்னு கிளம்பிட்டா, என்னால் முடியல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் இப்படி நடக்குது.
ஒருத்தர் நடக்க முடியாம வந்தாரு, அவருக்கும் இதே தான் சொன்னேன். அன்று இரவு இங்கே படுத்துட்டாங்க. கார் ஓட்டிட்டு வரும்போது அவர் 2 பேர் பிடிச்சிட்டு, கார்ல வரும்போது 2 பேர் பிடிச்சிட்டு வராங்க. போகும்போது காலையில எழுந்து போக அவர் கார் ஓட்டிட்டு போறாரு. இதெல்லாம் மிராக்கிள்னா மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிற ஐயாட்ட நடந்த நிகழ்வுகள் போல. அது மாதிரி ஒரு மிராக்கிள் சந்திரசேகர குடும்பத்தில் நடக்கணும். இங்க இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் நல்லது நடக்கணும். எல்லா குடும்பமும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக சுபிட்சமாக அவங்கவுங்க இல்லறத்திலே தர்மத்தை காத்து நிச்சயமாக நல்ல சந்தோஷமா வாழணும் என்று நானும் மனசுல ஐயாட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வேண்டிங்க. யாரையும் எதிரியா பார்க்காதீங்க. எதிரியா பார்த்தீங்கன்னா அவன் தான் மிகப்பெரிய எதிரியா இருப்பான். அதை மட்டும் வச்சுங்க. இந்த லோகத்துல யாரும் நல்லவர்களும் இல்லை, யாரும் கெட்டவர்களும் இல்லை. அவன் நெஞ்ச தொட்டு இப்படி பொம்பளையாட்டம் ஆம்பளையாட்டம் தொட்டு பார்த்தா சிறிய வயதிலிருந்து மேல வர வரைக்கும் எவ்வளவோ தவறான எண்ணங்களால் அவன் போராட இருக்க முடியாது. காரணம் இந்த மாயா. இந்த மாயா லோகம் அப்படிதான் பண்ணும். அது ஞானிகளுக்கும் சேர்ந்து தான் சொல்றேன். எல்லாரும் அதுல இருந்து மீண்டு வெளியே வந்தவங்க தான் மிகப்பெரிய சித்தராகவோ ஞானியாகவோ யோகியாகவோ முனிவர்களாகவோ வந்திருக்காங்க. நாம ஏன் இருக்கக்கூடாது? நாம ஒரு குடும்பத்துல டாக்டரா படிக்க வைப்போம், இன்ஜினியரா படிக்க வைப்போம், கலெக்டரா படிக்க வைப்போம். அவன் பெரிய ஆளா வரணும், இல்ல ஃபாரின் நினைச்சு அவன் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்போம். ஆனா ஒரு சாமியாரா வரணும்னு எவனுமே நினைக்க மாட்டான். அப்படி நினைச்சா ஒரு குடும்பத்துல ஒரு பரம்பரையில ஒரு சித்தனோ ஒரு முனிவனோ ஒரு யோகியோ பிறந்திருந்தால் அந்த பரம்பரை இந்த உலகம் அடைகிற வரைக்கும் காப்பாற்றப்படுது. அவனால யார் நினைக்கிறாங்க? நினைக்கிறதே இல்லையே. அப்போ ஒருத்தர் ஞான பாதையில போனா அவனை விடுங்க, அவன் போக்குல விடுங்க. அவங்கள வாழ வச்சிருக்கோம். உங்க குடும்பத்தோட கஷ்டத்தை அவன் திருத்துவான். அதுதான் மிகப்பெரிய இங்க சூட்சுமம் அடங்கி இருக்கு. ஆனா நாம செய்ய மாட்டோம். அது செய்வதிலே மிகப்பெரிய ஒரு அருமையா. நான் அதுக்காக எல்லா குழந்தையும் சாமியாரா இருக்குன்னு சொல்லல. அவங்கவுங்களுக்கு பிரார்த்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரார்த்த கர்மால தான் இதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், யாரையுமே எந்த நேரத்திலையும் என் வயிற்றுல இப்படிப்பட்ட பையன் பிறந்திருக்கான்னு நினைக்காதீங்க. எனக்கு இப்படிப்பட்ட கணவன் அமைஞ்சிருக்கான்னு நினைக்காதீங்க, மனைவி அமைஞ்சிருக்கான்னு நினைக்காதீங்க. நினைச்சீங்கன்னா இன்னும் போகுது, இன்னும் மோசமா தான் போகும். அதை ஆன்டியா நினைங்க. இவன் தெரிஞ்சிருவான், இவன் வாழ்ந்துருவான், இவன் நல்லா படிப்பான், நல்லா வந்துருவான் அப்படின்னு நீங்க என்னைக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா ஒவ்வொரு நிமிஷமும் போறீங்களோ நிச்சயமாக உங்க குடும்பத்துல நல்ல நிகழ்வுகள் நடக்கும்.